வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை நடந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டுக்கும் அன்னைக்கு நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வச்சு நம்மளுக்கு மண்டே என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்ம வியாழக்கிழமை க்ளோசிங்கில் கொடுத்துருந்தோம் வெள்ளிக்கிழமைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து 24,500 புட் அண்டு 24,600 கால். அந்த பேசிஸில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச், அதாவது இந்த க்ரீன் கலர் வந்து ஷார்ட் ரேஞ்சாகவும் ஒயிட் ரேஞ்ச் இந்த ரெட் கலராக இருந்தோம். ஸோ அதில் வந்து 550, 650 அது 2 லெவல் சொல்லியிருந்தோம். அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே 550க்கு கீழே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ 550 கீழே இருந்தனால ஒரு டவுன் நம்மளுக்கு. ரெண்டாவது நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டமில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அந்த இடத்துக்கிட்ட போயிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோசிங்கும் நடந்திருக்கு. 24,768, அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங். ஸோ இந்த மொமெண்டத்தில் ஒரு நல்ல செல் சைடு, கால் செல் சைடு சரி, புட் செல் சைடு சரி, நீங்கள் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை வச்சு பை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல 2 சைடுமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பேசிஸில் நம்ம இந்த மூமெண்ட் நடந்திருக்கு, அந்த மூமெண்ட்லேருந்து எப்படி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பில்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். அப்போ 25,000 கால், 24,300 புட், 24,700 கால், 24,500 புட், 24,000 புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு இடையில நம்மளுக்கு 24,700 கால் ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. அடுத்து 25,000 ஓடிஎம் கால் ஆப்ஷனும் இருக்காங்க. அப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஐடிஎம் புட் ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஐடிஎம் கால் ஆப்ஷனையும் அதுக்கு நியர்பை இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன், அதாவது 24,500. அப்போ இதுதான் ரேஞ்ச், 24,500 டு 24,700. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 24,500 டு 24,600க்கு ஒரு ரேஞ்ச் எடுத்தோம்ல, அந்த ரேஞ்சுக்கு மேலே இன்னும் ஒயிட் ரேஞ்சை கட் பண்ணலை ரெண்டு பக்கமே. அதாவது கீழேயும் பாட்டம்லேயும் கட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்து திரும்பிட்டாங்க, டாப்லேயும் இன்னும் கட் பண்ணல. அது வந்து வீக்லியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை க்ளோசிங் ஆனோடனே அடுத்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது நம்ம எடுத்தது. ஓகேங்களா? அப்போ 24,500 புட் அண்டு 24,700 கால், அந்த பேஸ் நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். அப்போ 24,700 காலுடைய க்ளோஸ் வந்து 181 ரூபா, 24,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 53 ரூபா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசிஸில் நம்ம லெவல் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டியது, மார்க்கெட் வந்து 219 பாயிண்ட். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 0.89% வந்து மூவ் ஆகிருக்காங்க. அதாவது 24,768 வரைக்கும் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 24,549 இருந்து 550 சம்திங். அப்போ அங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே ஏறிருக்காங்க மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ இந்த 24,500 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் 276 ரூபா. ஆனால் நம்மளுக்கு ஏறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 126 ரூபா தான் ஏறியிருக்காங்க. 200 பாயிண்ட் ஏற்றத்துக்கு 126 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஏறியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் புட் ஆப்ஷன் 24,500 புட் ஆப்ஷன், அதில் 43, அதாவது ப்ரீஸ் க்ளோஸ் 122 ரூபாயிலிருந்து இப்போ க்ளோசிங் வந்து 53 ரூபா. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது 500 காலில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் 56% அப்படின்னா 500 புட்டில் வந்து சேஞ்ச் நம்மளுக்கு 64% ஆயிருக்கு. ஸோ இந்த டிகே அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ் போகலாம். இப்போ 24,700 காலுடைய க்ளோஸ் வந்து 181 அப்படின்றப்ப 24,881 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ 24,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 53 அப்படின்றப்ப 24,447. ஸோ 24,447. நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 24,768 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 181 ப்ளஸ் 53, அப்போ 234 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ இந்த நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோமோ அதனுடைய இந்த 234 ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு 24,700 கால்
ப்ளஸ் 234 அப்படின்றப்ப 24,934 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதே மாதிரி 24,500 புட் மைனஸ் 234 அப்படின்றப்ப 24,266 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பெரிய மொமெண்டம் கொடுத்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அப்படின்ற இந்த லெவல், அதாவது 678. ஸோ இந்த லெவலுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ அகெயின் இந்த க்ளோஸில் வந்துட்டு இது வரைக்கும் வரலாம், அல்லது இதற்கு மேல் ஓப்பன் ஆனால், ஸோ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஓப்பனுக்கு கீழே அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே நின்றுட்டு ஓப்பனுக்கும் மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்த அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டும் திரும்பலாம். இல்லை இந்த ஓப்பன் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 850 ஒரு 900 கூட ஓப்பன் வச்சுட்டு அகெயின் இங்கே ஸ்லோவாக ஒரு சைட் வேஸ் கொடுக்கலாம். ஸோ பெரிய மொமெண்டம் கொடுத்த அடுத்த நாளே இன்னும் பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 to 80% இருக்காது, ஒரு 20% இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பெரிய மொமெண்டம் நடந்துருச்சு, ஓகே மார்க்கெட் வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு டே கேண்டில் வச்சு பார்த்துட்டு ஒரு செல் சைட்லேருந்து பை சைடுக்கு திரும்பிடுச்சு, ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்த உடனே அடுத்த நாள் சைட்வேஸும் கொண்டு போகலாம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ப்ரீமியம் டிகே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கால் ஆப்ஷனுக்கு அவங்க ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொடுத்த ப்ரீமியத்தை அவங்க கரைக்கணும். அப்போ செல்லர்ஸ் அந்த இடத்துல அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சைட்வேஸில் போச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே ஒரு பார்வையாளராக மாறிக்கணும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாக பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம சேனல் இல்லைனாலும் பொதுவாகவே உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படின்றவங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாகவும் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் மூலியமாகவும் அண்டு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இதன் மூலியமாக மட்டுமே பார்த்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். வேறு ஒரு இண்டிகேட்டரோ வேறு ஒரு சார்ட் பேசிஸோ இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசிஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்காது. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 53,500 கால், 53,000 புட் அண்டு 53,000 கால் அண்ட் 54,000 கால். அப்போ 53,000 to 54,000 அப்படின்ற ரேஞ்சும் இருக்கலாம், 52,500 to 53,500 அப்படின்ற ரேஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது வந்து 53,583. இதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 53,000 ஆட் பண்ணிங்கன்னா 53,881 அப்படின்ற லெவலுக்கு மேலே நின்னால் மட்டுமே தான் நாளைக்கு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, 53,000 புட் அதனுடைய க்ளோஸ் 280 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 52,720 அப்படின்ற லெவல் ஒரு சப்போர்ட் ஆகும். அண்ட் 53,000 ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அடுத்து 53,000 கால், 53,500 காலுடைய க்ளோஸ் வந்து 566 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 54,066 அப்படின்ற லெவலுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 53,881 அப்படின்ற லெவலை தாண்டி நின்னால் 54,066 அப்படின்ற லெவல் அந்த ரெண்டு ரேஞ்சுமே ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு டேட்டாவாக இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ இதில் இம்ப்ளாய்டு வாலிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரெண்டு பக்கம் இருக்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இருக்காங்களோ நாளைக்கு ஓப்பனிங்கில் இருக்கும்போது என்ன சேஞ்சஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அதுக்குண்டான ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் வந்து அதையுமே க்ளோசிங் ப்ரைஸ், இன்றைக்கி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது, நாளைக்கு ஓப்பனிங்கில் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயோ இல்லை ஓப்பனுக்கு மேலே ஒரு ஹை வைக்கும்போதோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஒரு லோ வைக்கும்போதோ அந்த சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ அப்போ ஒவ்வொரு மாதிரி சினாரியோலையும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டேட்டாவாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.